நல்லா இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், போர் அடிக்கல. காமெடி, ரொமான்ஸு நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ஃபேண்டசி தான், பார்க்கலாம், நல்லா இருந்தது மூவி. அதுதான் ஃபேண்டசி மூவி. நீங்கள் வந்து லாஜிக்கெலாம் பார்க்க முடியாது, ஃபேண்டசி நல்லா இருந்தது. 2K இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்தது, புது ஆர்டிஸ்ட், அதனால புதுசாக இருந்தது. மேபி அவங்க ரீச் ஆகிடுவாங்க ஃபியூச்சரில். சொன்னேன்ல, ஃபேண்டசி, லவ் இருக்குது, ஒரு மாதிரி ரொமான்ஸ் இருக்குது, ஹாரர் மாதிரி இருக்குது, லாஸ்ட்டில் ஹாப்பி என்டிங், நல்லா இருந்தது. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு மியூசிக் நல்லா பிடிச்சி, அதனால நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து என்ஜாய் பண்ணேன். மியூசிக் நல்லா இருந்தது. வரணும், வந்துட்டேன். சூப்பராக இருக்குது மூவி. என்ஜாய் பண்ண நல்ல ஃபேமிலி காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி. நல்லா என்ஜாய் பண்ண ஃபேமிலியோட வந்துட்டு. இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்தது. கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்கே வேற மாதிரி கொண்டு போனாங்க, எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்னதான் இருந்தால். நல்லா இருந்தது மூவி. 2K மாதிரி தான் இருக்குது. 2K மாதிரி இந்த யூடியூப் அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்ஸ்டா அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹாரர் மூவி மாதிரி இருக்கும், ஆனால் ஹாரர் கிடையாது. மிக்ஸ்டாக இருக்குது எல்லாமே, காமெடி ஃபன்னுன்ட்டு. நான் பிளாங்காக வந்தேன், ஆனால் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரில. மியூசிக் லாஸ்ட் சாங்லாம் வேறு லெவல் கலக்கிட்டாங்க. நல்லா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட், ஃபன், காமெடி என்ஜாய் பண்ண நல்லா ஜாலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இல்லை, என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம். ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான் படம். இல்லை, ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி இந்த படம். இந்த லவ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோட்டலாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தீப்ஸு, நானே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆமாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது படம். டைரக்டர் சாம் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். ரீசெண்டாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணேன். அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஹீரோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தர் வந்திருந்தா, அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். யூஸ்வல் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் இதுவாக இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே வரல. நல்லா ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். உண்மையாக சொல்லலாமா? அது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே, போக பார்த்துப்பாங்க. நல்ல மூவி தான். ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். இட்ஸ் குட் மூவி. சேம் நார்மல் லவ் ஸ்டோரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க, யூத்ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப லாங் டைம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்குது. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஹாரர் லைட்டாக இருந்துச்சு, ஆனால் இட் வாஸ் ரொமான்டிக்காக தான் பண்ணாங்க அல்டிமேட்லி. ஸோ இட்ஸ் குட் மூவி தான். குட் ஸ்டோரி தான், நார்மல் ஸ்டோரி, புதுசாக ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க, அவ்வளோதான். எல்லாருமே வரல, ஆனால் இது யங்ஸ்டர்ஸ்க்கு தான் டார்கெட் பண்ணாங்க. பட் ஃபேமிலியோட வரலாம். எல்லாமே நல்லா பண்ணாங்க. மை சிஸ்டர் ஆல்சோ ஆக்ட் பண்ணாங்க ஃபிலிமில். ஸோ ஷீஸ் பின் குட். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. குட், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா, ஐ மீன் ஹாப்பி எண்டிங் தான். ஸோ நல்லா படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் ஆகட்டும், அப்புறம் நியூ ஆர்டிஸ்ட்டுங்க ஆகட்டும், அண்ட் காமெடி பீப்புள் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். எல்லாமே புது முகமாக இருக்கிறனால இட் ஹஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குது. கிட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதாக தான், மூவியாக தான் இருக்குது. இது வழக்கமான ஜானராக தான் இருக்குது. பட் எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருக்குது. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. லைக் ஆர்டிஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காமெடி பீப்புள் ஆகட்டும், அந்த போலீஸ் ரோல் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ போர் அடிக்கலை. இட் வாஸ் நாட் போரிங். இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங். நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் தட்ஸ் வாட் நான் சொல்கிறேன். ரெகுலர் ஸ்டோரி தான். த ஸ்கிரிப்ட் இஸ் ரெகுலர் ஸ்கிரிப்ட்.
பட் பண்ணது எடுத்தது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதாவது போர் அடிக்காமல் இட்ஸ் ரியலி நைஸ். கனெக்ட் ஆச்சுனா ஃபார் த யங்ஸ்டர்ஸ் ஒன்லி, பேசிக்கலி லவ் அண்ட் யங்ஸ்டர்ஸ். நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிடிச்ச லைக் எல்லாமே நான் லைக் பண்ணி தான் பார்த்தேன். எவ்ரி பிட் வாஸ் வெரி நைஸ். காமெடி இது நிறைய பார்த்தோம். அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் வந்ததெல்லாம் அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப சிரிச்சாங்க எல்லாருமே ஆடியன்ஸை. அதுக்கப்புறம் லவ் ஜானரும் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் எப்படின்னா எனக்கு வந்து இந்த டைரக்டர் முன்னாடியே தெரியும். இது என்னோட தமிழில் முதல் மூவி. அண்ட் நான் தெலுங்கு ப்ரோ ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி சார் வாஸ் த டைரக்டர். இதோட டைரக்டரை அப்போ கோ டைரக்டராக பண்ணியிருந்துச்சு. ஸோ அதனால் முன்னாடியே தெரியும். ஸோ அதை விட எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த வேர்ல்ட் க்ரூவாக இருந்தாலும் என்னோட கோ ஆக்டர்ஸாக இருந்தால் கூட லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சில்லாக இருந்துச்சு. எப்படி புரியல? ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து இது முன்னாடியே தெரியும்ல இந்த டீம். ஸோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டோரி சொல்லும்போது கூட எனக்கு வந்து தமிழ் மாலு. ஸோ அதனால் எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் இஸ் நாட் அப்படி எனக்கு வந்து தெரியும். எப்படின்னா மலையாளத்துக்கு வந்து தமிழ் தெரியும்ல. ஸோ அதனால் எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை ஓகே தான். எனக்கு இப்படி சொல்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறது லைக் இட்ஸ் கரெக்ட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ. ஸோ அதான் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ கழிச்சு வந்தேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நல்லா சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது கேட்கும்போது தான் நம்ம ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஹாப்பி தான். இது வந்து நம்ம லைக் ஃபுல்லாக ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி கிடையாதுல்ல. இதில் வந்து ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குது, த்ரில்லர் எலமெண்ட் இருக்குது. ஒரு ஃபுல் ஜோனர்ஸாக மிக்ஸ் பண்ண ஒரு மூவி தான். ஸோ அதனால் ரெஸ்பான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கிது. அண்ட் நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குது மூவின்னு. நான் சொல்கிறது இவ்வளோதான். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. நானும் இப்போ ஒரு மூவி பார்க்கும்போது ஐ வில் நெவர் கோ வித் அன் எக்ஸ்பெக்டேஷன். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் மூவி பார்த்தேன். ஸோ அப்படியே நீங்களும் வந்து பாருங்கள். இது வந்து இப்போ இருக்கிற படத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு கொஞ்சம் ப்ரீத்தபிளாக உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணுன்னா டெஃபினட்டாக ஐ சஜஸ்ட் யோலோ வாட்ச் ஆன் த தியேட்டர்ஸ். யா, தேங்க்யூ.